வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு என்னன்னு பார்த்தோம்னா, சுக்கிரனுடைய பெயர்ச்சி. சுக்கிரன் என்ற கிரகத்தினுடைய பெயர்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்போதுமே சுக்கிரன் பெயர்ச்சி ஒரு மாத காலத்திற்கு மட்டும்தான் இருக்கும். இந்த மாதத்துல நடக்கின்ற, அதாவது ஜனவரி மாதம் 28ஆம் தேதி சுக்கிரன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு உச்சம் பெற்ற சுக்கிரனா போறாரு, உச்சம் பெற போறாரு. மீன ராசியில சுக்கிரன் பகவான் உச்சம் பெறும்போது என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்க போறார், என்ன மாற்றங்கள் நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய அந்த மீன ராசி பாத்தீங்கன்னா குருவினுடைய இடம். இந்த குருவினுடைய இடத்துலயே சுக்கிரனும், அடுத்து சுக்கிரனுடைய இடமான அந்த ரிஷப ராசியில அந்த குருவும் இருக்கிறாரு இந்த 4 மாத காலகட்டத்துல. இந்த 4 மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனையும் ஆகக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா குருனுடைய வீட்டுல சுக்கிரன், சுக்கிரனுடைய வீட்டுல அந்த குருன்னு இருக்கிறதுனால பரிவர்த்தனையும் இந்த காலகட்டத்துல வேலை செய்யும். இந்த மீன ராசியில சனியும் பயிற்சி ஆகிறார், ராகு பகவானும் இருக்கிறார், சுக்கிரனும் இருக்கிறார். இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து என்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த சுக்கிரனுடைய சேர்ந்து அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள், ராசிக்கு அதிபதி புதன், மிகப்பெரிய திறமைகளை உடையக்கூடிய நபர்கள். நிறைய ஒரு வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வாய்ப்புகள்ல சின்ன சின்ன வாய்ப்புகளையும் பயன்படுத்தக்கூடிய நபர்கள். வாய்ப்புக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல மூலமாக ஒரு வருமானத்தை கூட்டு சேர்ந்து நீங்க சில தொழில்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அந்த கலைத்துறையில இருக்கிறவங்க நிறைய பேர் யூடியூப் வீடியோஸ் எடுக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்னதா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நிறைய பேர் இந்த மிதுன ராசி என்பர்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் உச்சம் பெற போறார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு உண்டான திறமைகள், தொழில்நுட்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். அதாவது இந்த மிதுன ராசி என்பர்கள் நீங்க இது நாள் வரைக்கும் சில வேலைகளை முயற்சி செய்துகிட்டே வந்திருப்பீங்க தொழில் சம்பந்தமாக. அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியை தான் தழுவி இருக்கும். ஆனாலும் விடாப்பிடியாக நம்ம இதுல எப்படியாவது நம்ம முன்னேறிடுவோம் அப்படின்ற ஒரே ஒரு தன்னம்பிக்கையின் மூலமாக நீங்க அதை விடாம முயற்சி செய்துகிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய முயற்சியின் பலனாக தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி 10ஆம் இடத்துல இருந்து ஒரு நிறைய அரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு குழப்பமாக இருப்பீங்க. எப்போதுமே ஒரு டக்குன்னு நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தோம், அப்படியே மேஷ ராசிக்கு ஆப்போசிட் இவங்க மிதுன ராசி என்பர்கள். ஏன்னா மேஷ ராசி என்பர்கள் சட்டுன்னு பட்டுன்னு முடிவு எடுத்துருவாங்க. இவங்க மிதுன ராசி என்பர்கள் அப்படி அவங்களால எடுக்கவே முடியாது. நைட்டு ஃபுல்லும் முழிச்சிருந்து அந்த இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு இது தப்பா கரெக்டா நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியா போகுமா இல்ல நெகட்டிவா போயிடுமா, இப்படி நிறைய ஒரு விஷயங்களை ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி என்பர்கள். அதே சமயம் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக ஒரு ஒரு ஓடா உழைச்சு தேயக்கூடியவர்களும் இந்த மிதுன ராசி என்பர்கள் தான். குடும்பத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள், குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ஒண்ணு சொன்னா போறோம், அவர்களுக்காக அந்த விஷயத்த மிகவும் ஒரு முழு கவனத்தோடு ஒரு நல்ல விதமாக செய்து கொடுக்கக்கூடியவர்களும் இந்த மிதுன ராசி என்பர்கள். ஆனா இவர்களுடைய நேரமா காலமா தெரியாது. அந்த குடும்ப உறுப்பினர்களே இவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு தருணம். அதுல இருந்தே இவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும், யாரையுமே நம்ம நம்ப முடியலையே, நம்ம கூட இருந்தவங்களே நம்மளை நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்களே, இப்படி இருந்தா நம்ம எப்படி வாழ்க்கையை நடத்துறது அப்படின்ற அந்த குழப்பமான சிந்தனை மேலும் அதிகரிச்சு அதிகரிச்சு இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த மாற்றத்திற்கு ஒரு தொடக்கமாக தான் இந்த சுக்கிரனின் பயிற்சி 28ஆம் தேதி ஜனவரி மாதத்துல இருந்து 30ஆம் தேதி மே மாதம் வரைக்கும் இருக்கு.
இந்த 10ஆம் இடத்துல 2 கிரகங்கள் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துல இருந்து அடுத்து மார்ச்ல இருந்து 3 கிரகங்கள் இருக்க போது, சனி சுக்கிரன் அடுத்து ராகு. இந்த மாதிரியாக 2 கிரகங்கள் சேர்ந்து சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து செயல்படும் போது இந்த மிதுன ராசி அன்பர்கள் நீங்க எதிர்பாராத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். 12ஆம் வீட்டு அதிபதி அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுடைய 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல இருக்கிற 10 ஒரு கிரகம் இருந்தாலே போதும் பெரிய பதவியையும் அடைய முடியும். இப்போ 2 கிரகங்கள் இருக்கு. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்க நினைத்தது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டத்துல ஒரு பிளான் பண்ணி நீங்க எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த பிளானை ரொம்ப விரைவாக நீங்க ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கணும். நீங்க எப்போதும் போல இதை நம்ம இப்படி செஞ்சிடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த 4 மாசம் முடிஞ்சிடும். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க விரைந்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 4 மாதம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் வேலைக்கு போறவங்க தான் ரொம்ப கஷ்டம். எந்த இடத்துல எங்களுக்கு வேலைக்கு போகுதுன்னே தெரியல மேடம், நாங்க தொழிலே செஞ்சிடலாமான்னு பாக்குறோம், எப்போ எந்த இடத்துல யாரு எங்களை வேலைக்கு தூக்குவாங்கன்னு தெரியல, அந்த மாதிரியாக டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு முள் மேல நடந்து போகக்கூடிய ஒரு பாதை மாதிரி இருக்கு. ஆனா இந்த மிதுன ராசி என்பர்களை நினைச்சு பார்த்தாலே நமக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் வேலைக்கு போறவங்கள நமக்கு பலன் கணிக்கும் போது இவங்களுக்கு ஒவ்வொரு டைமும் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த வேலையில ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வந்துகிட்டே இருக்கும். அந்த பலன்கள் கணிக்கும் போதும் சரி, அடுத்து யாராவது இவங்களுடைய ஜாதகத்தை கணிக்கும் போதும் சரி, பலன்கள் யாருக்காவது ஜாதகம் பாக்குறோம் மிதுனராசி என்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கள் எப்போதுமே வேலையில நிரந்தரம் இல்லாத ஒருவராக தான் இருப்பாங்க. அதை சொல்றதுக்கே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். என்னடா இது, இவர்களுக்கு வேலையே சரியில்லையே. அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்தானத்தையும் பார்க்கும்போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அவ்வளவு பெரிய அளவுல அந்த தொழிலும் அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்காது. இப்படி இந்த வேலையில இருக்கிறவங்க தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் நிறைய பேர் கஷ்டப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதுல இருந்தெல்லாம் நிவாரணம் தான் இந்த 4 மாதத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. அட போங்க மேடம், எப்போதுமே கிடைக்க மாட்டேங்குது, நீங்க என்னமோ இந்த 4 மாதத்துலதான் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. யாரெல்லாம் வேலையில எங்களுக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்னு நீங்க கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்கு உண்டான பதில நான் போடுறேன். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 4 மாதத்துல உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை, அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ராகு ஒரு நிரந்தர வேலையை கொடுக்க போறார். அந்த சுக்கிரனாகப்பட்டவர் ராகுவோடு சேர்ந்து அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிரந்தர வேலைன்றது உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகமான ஒரு காலகட்டம். இது சொந்தமா வீடு வாங்குறது, இது ஏற்கனவே நாங்க நிறைய வீடு வாங்கி அதை வித்து அங்க எங்களுடைய நகை போச்சு, எல்லாமே போச்சு, ஆனாலும் இப்ப வாங்கக்கூடிய மூடுலயே இல்ல அப்படின்னு நிறைய பேர் இருக்கலாம். ஆனா கண்டிப்பாக உங்களை தேடி ஒரு சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. நீங்க என்ன தலைகீழ நின்னாலும் உங்க கையில ஒரு சொத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல நீங்க அதிகமாக நகைகள் வாங்குவதற்கும் உண்டான தருணம். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனை ஆகும்போது இந்த நேரம் பாத்தீங்கன்னா நகைகள் மறைமுகமாக நிறைய சேமிப்பு நடக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த 4 மாத காலகட்டம். இந்த 4 மாதத்துல அதிகமான ஒரு வருமானமும் வரும். அதே சமயத்துல மிதுனராசினர்கள் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். இல்லீகலா ஏதாவது ஒரு பணம் வருது, ஒரு பினாமியா ஒரு பணம் வருது அப்படின்னா அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தருணம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க மாட்டிக்க கூடிய
ஒரு நேரமா இருக்கும். பெரிய பெரிய அரசியல்வாதிகளா இருக்கிறீங்க, இல்ல பெரிய பெரிய செலிபிரிட்டிஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் பினாமியாக வரக்கூடிய அமௌண்ட்லாம் நிறைய வரும். இதுல எல்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்க தேவையில்லாம எக்கச்சக்கமாக மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணமா வந்துரும் மிதுனராசி என்பவர்கள். ஏன்னா அடுத்து மே மாசத்துக்கு அப்புறம் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே வர்றதுனால இந்த பக்கம் சொருகுற மாதிரி சொருகி அந்த பக்கம் வாங்குற மாதிரி வாங்கிடுவாரு. அதனால இல்லீகலா எதுவுமே வச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் கிளியரா இருக்கணும். இந்த மிதுன ராசி என்பர்கள் நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் எந்த அளவுக்கு கிளியரா இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க எதுனாலும் லீகலா பண்ணிக்கலாம். அது நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே பக்கபலமாக உங்களுடைய ஜாதக தெய்வத்தை நீங்க பாத்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தெய்வம் தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மெயின் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு நான் டைம் கிடைக்கும் போது மெசேஜ் பண்றேன். இல்ல என்னுடைய வாட்ஸ்அப்லயே நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய ஜாதக தெய்வத்தை பார்த்துக்கலாம் தாராளமாக. உங்களுக்கு உண்டான ஜாதக தெய்வங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கு மாத்திரம் நீங்க மெசேஜ் போடுங்க. அதுக்குன்னு தனி சார்ஜ் இருக்கு. அது ஒரு சின்ன அமௌண்ட் தான் நான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவேன். பெரிய அமௌண்ட் எல்லாம் சார்ஜ் பண்ண மாட்டேன். அதை மாத்திரம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க அதை வாட்ஸ்அப்ல நீங்க தாராளமா பார்த்துக்கலாம். அதை பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு உண்டான எல்லா பலன்களும் தெரிய வந்துடும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைவதற்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வரனே வரமாட்டேங்குது மேடம், நாங்களும் எவ்வளவோ தேடுறோம், நல்ல வரன் வந்தா மாப்பிள்ளை பையன் சரியில்லை, அடுத்து பொண்ணு சரியில்லை, இந்த மாதிரியே ஏதாவது ஒரு தட்டி கழிக்கக்கூடிய விஷயம் வந்துருது. இல்ல இதெல்லாம் சரியா இருக்கு அப்படின்னும் போது ஜாதகம் பொருத்தம் சரியில்லை. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அந்த 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த காதல் திருமணங்கள், அரேஞ்ச்டு மேரேஜ் எல்லாமே தானாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதக பலன்களை, சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.